நாங்க கள்ளக்கடத்தலுக்கு போங்க, கஞ்சா கடத்தலுக்கு போச்சு, தொழிலுக்கு போச்சுங்க. தொழிலுக்கு பொண்டாட்டி உள்ள காப்பாத்தட்டு தாய ப்ளூ கலர்ல ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு கைதி நம்பர் எழுதி இருக்காங்க. மொட்டை அடிச்சு இந்தியன் அயன் இதுல மேல மண்ணில் எங்க இருந்து வர எழுதி இருக்காங்க. குடிநாளுக்கு முடியெடுக்கிறது அந்த நாட்டுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க மத்திய கேட்காத அந்த கதை கடந்து சாப்பிடும். எங்க போனதா உங்க கைகளுக்கு வரும். பாலம் திறக்க விட மாட்டேன். எங்க புள்ளைய வந்தா பாலம் திறக்க இல்ல ஓட தள்ளி எங்க புள்ளைய வர மாட்டான். இதான் உயிரா போகும். ஒரு பேச்சா ஒன்னா இல்ல சத்தானடா இருக்கனடா ஒரு பேச்சு இல்ல. எப்படி புள்ளைய பார்க்க முடியும் சொல்லுங்க. 2 மாசம் ஆச்சு எங்க புள்ளைய போட்டு போவானுடா. இந்திய மீனவர்களை 35 பேரையும் கைது செய்த நிலையில நேற்று முன்தினம் வந்துகிட்டு என் தம்பி அங்கிருந்து என் தம்பியும் கொழுந்தனும் போன் பண்ணும் பொழுது ஒரே அழுதானுங்க. என்னன்னு கேட்டதுக்கு, அம்மா எங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சு வச்சிருக்காங்கம்மா, எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்கம்மா, ப்ளூ கலர்ல ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு கைதி நம்பர் எழுதியிருக்காங்க, மொட்டை அடிச்சு இந்தியன் அயன் இதுல மேல மண்ணில் இங்க இருந்து வர எழுதி இருக்காங்க, நாங்கெல்லாம் வாழப்பட்டோம், நாங்க சாவப்போறோம்னு 35 பேருமே அவங்கவுங்க வீட்டுகளுக்கு போன் பண்ணி ஒரே அழுகிறாங்க. எங்களை காப்பாற்ற மாட்டீங்க, நீங்களே கலெக்டர் டைம் எங்களை பத்தி சொல்லாம இருந்திருக்கு. அதனாலதான் எங்களை இங்க அவமானப்படுத்துறாங்க. பார்த்து நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். 3 பேர் அம்மா போட்டு தனி அறையில அடைச்சு வச்சிருக்கானுங்களா. நல்ல உணவே கிடையாதான். பட்டினி மதியமா நாங்க கிடந்து சாப்பிடுறோம். எங்க போனதான் உங்க கைகளுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரே அழுகையா. என் தம்பி மச்சான்லாம் ஒரே அழுகிறானுங்கய்யா. இந்திய நாயன்னு சொல்லி மொட்டை அடிச்சதுல பச்சை குத்தி விட்டு இருக்கானுங்களா. பச்சை குத்தி இருக்கானா எழுதி இருக்கானா எழுதி இருக்குன்னு சொல்லி இந்திய நாயன் எழுதி வச்சிருக்கானுங்களா. இந்தியாவில் அப்படியா நம்ம வாழ்றோம்? எங்களுக்கு கேப்பாரு கிடையாதா? கேட்டு கொடுக்க வேண்டியலாம். இந்தியன்னா நாய், நம்ம நாங்கெல்லாம் நாய் மாதிரியா வாழ்ந்துக்கிட்டு எங்களை நீங்க கண்ணெடுத்து பார்க்க வேண்டியலாம். எங்களுக்கு விடுதலாக கொடுக்க வேண்டியலாம். அந்த மீன மக்களை காப்பாற்ற வேண்டியலையா. எங்க மீன மக்களை காப்பாற்றி எங்க கையில உடனே சேர்க்க வேண்டியலையா. நாட்டுப்படை விஜயப்படை ஐயா, தொழிலையா இழைக்கிறீலையா, எல்லாத்தையும் அழிக்கிறியா. எப்படியா நாங்க வாழ்வோம்? எங்க வாழ்வாதாரம் என்னையா இருக்கு ஐயா? எங்களுக்கு கேட்டு கொடுங்கய்யா, கேட்டு கொடுங்கய்யா, தயவு செய்து கேட்டு கொடுங்கய்யா. பிள்ளை எல்லாம் வேதனைப்படுதுங்கய்யா. ஆளுங்க எங்க நிர்மா குடும்பமே கந்தரிச்சு கிடக்குது. ஐயா என் பேரு ஜெனோ. சொல்லி குடிக்க சொல்லிட்டு எங்களை மக்களை பிடிச்சிட்டு எங்களை பரிந்துரை பேசுற மாதிரியா எங்களுக்காக வாதாடுற மோடி. இந்த மோடியை கேட்டு கொடுக்கணும். யாரு பிடிக்க சொன்னா பண்ணுவா 35 வருஷம் வரல அப்படியாக்க பண்ணுவா.
ஏன் இழுக்குறியா கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி 35 மீனவர்களை 4 படகையும் பிடிச்சாங்க. இதுவரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. நாங்க போனும் பேசுறதும் கிடையாது. ஆனா முந்தானே எங்களுக்கு போன் அடிச்சு நாங்க செத்துருவோம், தற்கொலை பண்ணிடுவோம், வீடு வசல வித்து நீங்க சோத்த தின்னுங்க, எங்களுக்கு அடக்கப்பட்டிக்கு காசு வச்சுக்கணும்னு சொல்றேன். அதனால எங்க மீனவர்களை நீங்க உடனே விடுதலை செய்யணும். இந்த அரசாங்கம் மீனவர் 35 மீனவர்களை மறந்துட்டாங்க. 35 மீனவர்களுக்கு பின்னாடி பிடிச்ச 52 பேரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 35 மீனவர்களை மறந்துட்டாங்க. எங்கள்கிட்ட அரசாங்கம் சொல்லிச்சு அங்க தேர்தல் நடக்குது, நீங்க எந்த இது போராட்டம் நீங்க நடத்த கூடாது, அதனால நாங்க விடுதலை செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போன் பண்ணி அவங்க சொல்றது பிப்ரவரி 2 அடுத்த வருஷம் பிப்ரவரி 16ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒரு அழுகு அழுகுதுங்க. சாவு குழந்தை தூக்கு போட்டு செத்துருவோம்லாம் சொல்லுதுங்க. மொட்டை எடுத்திருக்காங்க. ஒரு இந்தியன் குடிமகனுக்கு முடி எடுக்கிறது அந்த நாட்டுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப யாருக்கு போட்ட மொட்டை? அப்ப அந்த மத்திய அரசாங்கம் கேட்காத அந்த கதை கேக்குறீங்களா? கேட்கல என்ன நடக்குது? நாங்க எல்லாம் கேட்போம், அரசாங்கம் கேட்பாங்க. உட்கார்ந்து இருந்தோம். எங்களை மீனவர்களை விடுதலை செஞ்சு வேணும் எங்களுக்கு. இல்லைன்னா நாங்க இந்த இடத்த விட்டு இன்னைக்கு அசையவே மாட்டோம். என்னடா பாவக்காரடா எல்லாத்துலயுமே பெரிய ஆள் கிட்ட சொன்னவியா, என்ன பிள்ளையா வரலையா, இன்னைக்கு விட்டுருவாங்க, இந்த வாரம் விட்டுருவாங்க, இந்த மாசம் விட்டுருவான்னு சொன்னா கூடவே விட்டையா. எங்க நாங்க வந்துட்டோமையா, ஐயா இன்னைக்கே வந்துட்டோமையா, எங்களுக்கு விடுதலை வேணுமையா. ஐயா நாங்க கடத்தலுக்கு போட்டு சொல்லலையா, நாங்க கள்ளக்கடத்தலுக்கு போக கஞ்சா கடத்தலுக்கு போக சொல்லல, தொழிலுக்கு போச்சுக்கையா. தொழிலுக்கு பொண்டாட்டி உள்ள காப்பாத்தணும், தாய காப்பாத்தணும், பிள்ளைய போச்சியா. அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவுக்கு புடிச்சு கொண்டு போட்டாங்கய்யா. ஐயா நாங்க அம்மா படிச்சுக்கணும் சும்மா இருப்போமையா. அம்மா பாட்டியா தனி ரூபியா, தனி ரூபா அதுல செத்து போச்சு, அரசாங்கம் செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்கிறோம்யா. ஐயா இவ்வளவு நாளுக்கு அம்மா பட்டுச்சு நம்ம கிட்ட சும்மா இருப்போமா? நாங்க சும்மா இருப்போமாயா? நம்ம அம்மா உங்க அம்மாவே இருக்கட்டும், பாலில இருக்கு போர்ல அண்ணன் தண்ணி குடிக்காம கிடப்போம். அதுக்கு நம்ம அம்மா தாய் பாலுகளை ஊத்தத்தானே செய்வோம். இப்ப இந்த பிள்ளைல அடாதியா கொண்டு போட்டிருக்குங்கய்யா. எங்க பிள்ளைகளுக்கு ஆதரவா இல்லையா? எங்களுக்கு விடுதலை யாருமையா? எங்க பிள்ளைகளுக்கு வாரியா சொல்லுவியா? இன்னாசியா தங்கச்சி பாவம் வளர்த்துக்கு போறனியா. தங்கச்சி 2 பேரே கலந்தாடியா போகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.